போன கிளாஸ் எத்தனை பேர் வந்தாங்க டிஜிட்டலுக்கு? 34 சார். சரி, வெயிட் 26 தான் வந்திருக்கு. சரி, மீதி வரட்டும், உங்களை பின்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம், அட்டனன்ஸ் எடுத்துக்கலாம். சார் பண்ணிட்டேங்க சார். யாரு பேரு சொல்லு, மொட்டையா பேசுங்க சார். பாபு கே. இல்லையே, உன்னோடது வரல எங்க கூகுள் கிளாஸ் சார். பாபு கே. அதான் உன்னோடது கூகுள் ஐடியில போட்டேங்க சார். ஆட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க சார். பாபு கே வந்தாச்சு. தீபா எஸ், மோகன் எஸ், சங்கவி, ஒரு 29 தான் வந்திருக்கு. will start a class. நான் ஷேர் பண்றேன், ஸ்கிரீன் ஷேர் பண்ணேன். சார் மானுஸ்ரீ பிரசன்ட் சார். சொல்லுமா. பிரசன்ட் சார். ஓகே நான் அட்டனன்ஸ் எடுத்துக்கிறேன். நான் கூகுள் டெய்லி சேவ் அட்டனன்ஸ் கொடுக்கலாம். சேவ் பண்ணிட்டேன், அட்டனன்ஸ் சேவ் பண்ணிட்டேன். வேறு இவங்கெல்லாம் தான் இருக்கீங்க இப்போதைக்கு. ஆஸ் ஆன் டேட் 38 ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் தான் கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இது அந்த கிளாஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ். கிளாஸ் 3 நம்பர். ஸோ சிலபஸ் பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதா? விசிபிள் தெரியுது இல்லையா? ஓகே மியூட் பண்ணு. ஸோ யூனிட் 1 பாருங்க. நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். யூனிட் 1 ஃபுல்லாகவே ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். தட்ஸ் இன்ட்ரோடக்ஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், தென் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இது எல்லாமே தியரி தான். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், பேசிக் அனாட்டமி ஆஃப் யாரையா இன்னும் வந்துட்டு இருக்காங்க. கிளாஸ் முடிச்சு 7 நிமிஷம் ஆச்சு. Then input-output devices, then memory management, types of software, overview of OS, programming language translator and compiler, then overview of C. So we'll see one by one. ஓகே. ஸோ இதுக்கு டெக்ஸ்ட் புக் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி கூகுள் கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் யூ செக் வித் பிடிஎஃப் இருக்கா. தென் உங்களுக்கு செல்போன்ல வந்து ரேம் சப்போர்ட் பண்ணுதான்னு டெஃபினெட்லி இட் வில் ஓப்பன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ இதுலலாம் அனுப்ப முடியாது, மோர் தென் 200 GB. பட் மெயின் திங் என்னன்னா, இதை நீங்க ஹார்ட் காப்பி கண்டிப்பா ஜெராக்ஸ் போட்டுக்கணும். ஸோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சதே நம்ம காலேஜுக்கு ஆப்போசிட்ல அஜய் ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம காலேஜ் கேட்டுக்கு ஆப்போசிட்ல இது இருக்கு. அவங்க கிட்ட தான் இது வாங்கணும். இந்த சாஃப்ட் காப்பி அவங்க கிட்ட இருக்கு. நீங்க அந்த பக்கம் போனீங்கனாலோ இல்ல கேர்ள்ஸ் எல்லாம் உங்க பேரண்ட்ஸ் யாராச்சும் சொல்லி விட்டீங்கன்னா 100 rupees 120 rupees இருக்கும். 5 minutesல ஸ்பைரல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க வரும்போது எனக்கு மோஸ்ட்லி நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு எல்லாரும் ஹார்ட் காப்பி கையில வச்சுக்கணும். இதுல சும்மா நீங்க அந்த மொபைல்ல அந்த ஃபேஸ்புக் பாக்குற மாதிரியும் யூடியூப் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிளாஸ் வேஸ்ட். நான் கிளாஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபுல்லாகவே மோஸ்ட்லி டெக்ஸ்ட் புக் வச்சு தான் நடத்துவோம் சிஏ பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நீ பாரதியார் யூனிவர்சிட்டியில் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃப்ரம் டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் வரும். அவுட் சைடு எல்லாம் ரொம்ப படிக்க தேவையில்லை. டெக்ஸ்ட் புக்கை தெளிவாக படிச்சிங்கனாலே போதும் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். பாலகுருசாமி இந்த புக் வந்து சி பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான புக். பிகினருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மோர் தேன் இனஃப். இன்னும் வந்துட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, நாளைக்கு இன்னைக்கு என்ன டியூஸ்டே, மோஸ்ட் ப்ராபப்லி தேர்ஸ்டே அன்னைக்கு எல்லாரும் புக் கையில இருக்கணும். இந்த அவுட் சைடர்ஸ் மட்டும் பாருங்க, அவங்களும் சொல்லிவிட்டு போட்டுக்குவாங்க.
இல்லாட்டி உங்க பக்கத்துல ஜெராக்ஸ் கடையில சாஃப்ட் காப்பி கொடுத்து ஸ்பைரல் பண்ணிக்கோங்க. ஸோ மஸ்ட். ஓகேவா? என்டையர் புக் இது அப்படியே சிலபஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? நோ சார். நோவா? யோ, இதுக்கு மேல பெருசு பண்ண முடியாதுயா. சார் நல்லா பாரு, சார். நீ மொபைல சும்மா நீ இந்த குட்டி மொபைல் சிஸ்டம் வச்சுதான் கிளாஸ் அட்டன் பண்ணும். இந்த மொபைல் எல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலையாது, உங்க இஷ்டம். சார் ஓகே சார். சரில மியூட் பண்ணு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எனிஒன் கேன் டிஃபைன் வாட் இஸ் சார். ஸ்கிரீன் தெரியலங்க சார். தெரியும்பா, என்ன தெரியல, ஷேர் பண்ணிருக்கேன் பாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியுது பாரு. நீ அந்த என்னோட ரெண்டு இருக்கும் பாரு, அதுல அந்த இதை கிளிக் பண்ணுவாரு. என்னோட இதுல 2 இருக்கு இல்லையா? ஒண்ணு என்னோட ஃபேஸ். உங்களுக்கு ஒண்ணுதான் சார் வருது. உங்களுக்கு ஒண்ணுதான் வருது. இந்த ஷேர்ல இருக்கே. ஆமாங்க சார். கட் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம். தெரியும் சார் எனக்குலாம். தெரியலன்றாங்க. இப்ப பாரு. ஓகேங்க சார். ஓகே. தெரியுது சார். தெரியுதுங்க சார். ஓகே. எவ்ரிஒன் ஓகே? இல்ல மியூட் பண்ணு. So what is system? Anyone? Abhi M. What is system? system na enna? Abhi M, unmute பண்ணு. Surya, what is system? Surya B. Sir. What is system? சிஸ்டம் அப்படின்னு நார்மல் டெஃபினிஷன் சொல்லு. வாட் இஸ் சிஸ்டம்? இப்ப காலேஜ் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். வாட் இஸ் காலேஜ் சிஸ்டம்னா என்னென்னலாம் இருக்கலாம்? ஒரு சிஸ்டம், சோலார் சிஸ்டம், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம்? இல்ல காலேஜ் சிஸ்டம், வாட் இஸ் சிஸ்டம்? ஸோ ஜென்ரலி சிஸ்டம் அப்படின்னால என்ன? ஒரு சோலார் சிஸ்டம்னு என்ன இருக்கும்? இன்புட் என்ன? சோலார் சிஸ்டத்துக்கு இன்புட் என்ன? அதுக்கு என்ன என்ன? சோலார் சிஸ்டம் இருக்குப்பா, பேனல், சோலார் பேனல், சன்லைட். ஓகே. அவுட்புட் எலக்ட்ரிசிட்டி. யார் தெளிவா பேசுங்க. அவுட்புட் எலக்ட்ரிசிட்டி. இட் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகே. மியூட். ஸோ சோலார் சிஸ்டத்துக்கு இன்புட் பேசிக்கா சன்லைட். அதை எடுத்து என்ன பண்ணுது? அந்த பேனலுக்குள்ள சம் ப்ராசஸ் இல்லையா? சம் ப்ராசஸ். தென் அவுட்புட் என்ன வருது? எலக்ட்ரிசிட்டி வருது. நீங்க காலேஜ் சிஸ்டம் என்ன? இப்ப நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் சிக்கனா காலேஜ் சிஸ்டம் என்ன? அதுக்கு என்ன இன்புட் என்ன? சிக்கனா காலேஜோட சிஸ்டம் இன்புட் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜுக்கு வந்திருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன அவுட்கம் என்ன? அவுட்புட் என்ன? ஃபைனலா 3 வருஷம் வெளியில போகும்போது with the degree with knowledge. நாலேஜ் எல்லாம் மெஷர் பண்றது என்ன? டிகிரி. யூ ஹேவ் டு பாஸ் அண்ட் கெட் அ டிகிரி. Yes. யார் அது? அன்மியூட் பண்ணு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேசுறவங்க மட்டும் மியூட் பண்ணி பேசு. ஓகே. ஸோ இப்ப காலேஜுக்கு எடுத்துட்டீங்கன்னா இன்புட் உங்க ஸ்டூடெண்ட் அட்மிட் ஆகுறீங்க. பேசிக்கா உங்க ஸ்டூடெண்ட் அட்மிட் ஆகுற அங்க ப்ராசஸ் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ், தென் டிபார்ட்மெண்ட், ஃபேக்கல்டி, லேபு, லைப்ரரி, கேன்டீன், ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே ப்ராசஸ். இது எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான இது ப்ராசஸ். அங்க என்ன நடக்குது? தேர் இஸ் a 3-year கோர்ஸ், மந்த்லி எக்ஸாம், சிலபஸ், 6 செமஸ்டர்ஸ், ப்ராக்டிகல்ஸ், டெஸ்ட், இன்டர்னல் டெஸ்ட், மாடல் மந்த்லி டெஸ்ட். ஸோ ஃபைனலா யூ வில் கெட் அ டிகிரி. சேம் திங் a term computer. நீ கம்ப்யூட்டருக்கு என்ன கொடுக்குற? டேட்டா இஸ் an input. ஓகே, கிளியர்? டேட்டா இஸ் a input. இங்க சம் இன்புட் தரேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல வில் கிவ் அ டேட்டா. ஸோ லைக் a solar system, காலேஜ் சிஸ்டம், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆர் உங்க ஆர்கனைசேஷன், உங்க தறி எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க உங்க வீட்டுல உங்க ஃபாதர் ஒர்க் பண்ற எனி சிஸ்டம் நீட்ஸ் இன்புட். அந்த இன்புட் எடுத்துட்டு இட் வில் ப்ராசஸ் தி டேட்டா. Some process. Solar system will process different. Inventory will different. The college process is different. Okay. Then finally it will produce an output. Okay.
So this any system, computer system also data input தர, டேட்டாவை input தர, அந்த டேட்டாவை எடுத்து process பண்ணுது, then it will produce an output. Clear? So what is the difference? Data na enna, information na enna, ரெண்டுக்கு difference enna? Can you give an example, anyone? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. What is data and what is information? Data is undraw data sir. அது finish பண்ணாம இருக்கும். இது information full finish பண்ணி இருக்கும் sir. For example, finish na enna meaning? இப்போ for example, full process பண்ணி அதுல இருக்க எல்லாம் okay. You mute. Okay, நான் ஒரு example சொல்றேன். 43 students in first BSc Computer Science. 43 students admitted in first BSc Computer Science. இதுல எது data, எது information? Data is a fact. 43 ரஃபா சொன்னேன்னா is a data. அந்த 43 டேட்டாவோட ஒரு ப்ராசஸ் பண்ணி 43 ஸ்டூடெண்ட் இப்ப ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஸ்விஃப்ட் 1ல சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல. இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன். ப்ராசஸ்டு டேட்டா இஸ் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க டேட்டா ராவா போகும், ஃபேக்ட், அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணி மீனிங் கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். கிளியர்? ஸோ சிஸ்டம்ல நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல யூஸ் பண்றது எல்லாமே இது இந்த மூணே கான்செப்ட் தான். எனிதிங் இதுக்காண்டி தான் எல்லாமே படிக்கிறோம். என்ன விதமா இன்புட் தரோம், எப்படி தரோம், அது என்ன டேட்டா இன்புட், என்ன எல்லாமே இன்புட். சம் இன்புட் யூ ஹேவ் டு கிவ். ஸோ இன்புட்டுக்கு எடுத்துக்கிட்டு அந்த ஜாப் ஒரு டாஸ்க் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு ரைட் அ இன்ஸ்ட்ரக்ஷன். கோடிங், இதுதான் கோடிங் பார்ட். நீ இன்ஸ்ட்ரக்ஷன் தர, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை டேட்டாவை வச்சு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தர. ஸோ திஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஹோல் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நம்ம எல்லா வாழ்க்கையில ஃபுல்லா நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கீங்க. ஸோ உங்க லைஃப்லயே ஃபுல்லா எது எடுத்தாலும் டேட்டா, எனி லாங்குவேஜ், எனிதிங், நீங்க பைத்தான் படிச்சாலும் சரி, என்ன படிச்சாலும், எங்க ஒர்க் பண்ணாலும் டேட்டா இஸ் அ பேஸ். டேட்டா மைனிங், டேட்டா செக்யூரிட்டி எதுல தர, கம்ப்யூட்டர் சிஸ்டம் வில் நீட் அ டேட்டா இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அண்ட் திஸ் இஸ் வாட் யுவர் கோடிங் பார்ட். நீங்க இதுக்கு தான் கோட் பண்ற, இதுக்கு தான் எல்லாம் படிக்கிறேன். C++, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், DBMS கான்செப்ட், எல்லா கான்செப்டும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் பண்றதுக்கு தான். டெஸ்டிங் எல்லாமே பண்ணி ஒரு யூசருக்கு தேவையான மாதிரி, யூசருக்கு புரியுற மாதிரி, யூசர் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் அ மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். நீங்க டேட்டாவை சரியா எடுத்துக்கலனாலும் கஷ்டம் ப்ராசஸ் பண்றது, இல்ல கரெக்டான டேட்டாவை எடுத்து சரியா ப்ராசஸ் பண்ணலைனாலும் அவுட்புட் வராது. இல்ல கரெக்டான டேட்டாவை எடுத்து கரெக்டா ப்ராசஸ் பண்ணி யூசருக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்ஃபர்மேஷன் அவுட்புட் கொடுக்கலனாலும் இது ஒர்க் ஆகாது. ஸோ நம்மளோட ஜாப் என்னன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஜாப் ஒரு டாஸ்க் இருக்கும், ஒரு மேனுவலா இருக்கும், இல்ல ஒருத்தருக்கு ஒரு ரிப்போர்ட், கஸ்டமருக்கு ஒன்று வேணும், அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் வேணும், ரிப்போர்ட் வேணும், அதுக்கு ப்ராசஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணி தர்றோம். ஸோ நம்மளோட பார்ட் இன்புட்டை வாங்கணும், ப்ராசஸ் பண்ணணும், அவுட்புட் தரணும். ஸோ தி டேர்ம் கம்ப்யூட்டர் இஸ் derived from the word compute. Compute is an electronic device that takes dataங்கிறது என்ன, raw fact and instructions, coding as an input and process the data and provide this an important, புரியுதா, யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். நீ வெறும் இன்ஃபர்மேஷன் தரக்கூடாது. ஸோ எல்லாரும் அவுட்புட் தருவாங்க, பட் என்ன அவுட்புட், அந்த அவுட்புட் என்னவா இருக்கணும், இட் ஷுட் பி யூஸ்ஃபுல், கஸ்டமருக்கு தேவையான மாதிரி, கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷன், கஸ்டமர் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு கிரியேட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் known as an output. இல்லாட்டி அது அவுட்புட்டே இருக்காது. இல்லாட்டி அது கஸ்டமர் வேணான்றுவான், ப்ராடக்ட் வேணான்றுவான், இல்ல திருப்பி சைஸ் சொல்லுவான், இல்ல உங்ககிட்ட வாங்க மாட்டான். கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் என்ன கேட்டிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ப்ராசஸ் பண்ணி தரணும். அப்ப ப்ராசஸ் பண்றதுக்கு நீ கோடிங்க்கு லேர்ன் பண்ணி எதுல வேணாலும் கோடிங் எழுதலாம். ஓகேவா? அது டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க என்ன நீட், அவங்க என்ன சொல்றாங்க, கம்பெனி என்ன நீட் பண்ணுது, இல்ல யூசர் இதுலதான் பண்ணணும் அப்படிங்கிறாரா கஸ்டமர், அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட டிபெண்ட்ஸ் ஆன். அது இவ்வளவு லாங்குவேஜஸ், இவ்வளவு பிளாட்ஃபார்ம், இவ்வளவு திங். ஸோ திஸ் ஆர் சிங்கிள் வேர்ட். ஸோ யூ டோன்ட் ஃபர்கெட் what is a system, a set of input, process the data and produce a meaningful information, useful information, meaningful information. This cycle of operation computer is known as a input process output. Figure 11.1. This is what entire 3 years அல்லது உங்க லைஃப்ல நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒர்க் பண்ணினா, பிஎஸ்சி முடிச்சுட்டு நீ சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்தீங்கன்னா இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ தி எலக்ட்ரானிக் டிவைஸ் இஸ் அன் hardware
பார்ட்ஸ் எல்லாமே, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சாஃப்ட்வேர். இங்க நம்மளுக்கு 2 இருக்கு, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். ஸோ இதுல யார் நான் கம்ப்யூட்டர்ஸ்? இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? சார் ஏ நிவேதிதா. சார் பி Okay. பவித்ரா சார் ஓகே ஓகே எம்மா ஓகே தென் சார் டி Then- கார்த்திக். ஓகே தென் இல்ல எனக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணுங்க. இந்த இப்போ 34 பேர் இருக்கீங்க இல்லையா, ஒரே நிமிஷம். அந்த சேட் பாக்ஸ் சேட்ல போயிட்டு நான் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் உங்க பேர் அடிங்க. டி சஞ்சய். நீ இதெல்லாம் மியூட் பண்ணு. யார் எல்லாம் மியூட் பண்ணு. யார் அன்மியூட் பண்ணாத? கே மோகன், அபி எம், பவித்ரா, கார்த், அகிலேஷ். ஓகே, நோ ப்ராப்ளம். இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் நான் கம்ப்யூட்டர்ஸ் தான் இதை நல்லா படிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் இது கிளாஸ் ஃப்ரெஷ்ஷாக புரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்ரெடி படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அரைக்குறையா இருப்பாங்க. அதனால இதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இட்ஸ் நான் கம்ப்யூட்டர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிளியர்? வாட் இஸ் சிஸ்டம்? நான் கம்ப்யூட்டர்ஸ் ஈவன் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் இப்பதான் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்? 43 students admitted in first BSc computer science. Processed data, you give a meaning to data is a information. யாரு மியூட் பண்ணு. யாரோ மியூட் பண்ணாம இருக்க மியூட் பண்ணு, இல்லாட்டி நான் டெலீட் பண்ணி விட்டுருவேன். திருப்பி ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, இட்ஸ் கிளியர். ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் சிஸ்டம்? சிஸ்டம்னாலே a set of input, process the data, produce the meaningful information. So the innovation, computer technology decade இதெல்லாம் வந்துட்டு, ஸோ இதுல என்ன மோர் தென் கம்ப்யூட்டர் ப்ராசஸ் certain characteristics are என்னன்னு பாருங்க. to perform complex and repetitive calculation குயிக்கா ரேபிட்டா. ஸோ கால்குலேஷன் பண்ண எதுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி இப்ப நான் மேனுவலா இருக்கு ஒர்க், பே ஸ்லிப் மேனுவலா ப்ரிப்பேர் பண்ணி, இப்ப அதெல்லாம் போச்சு. எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துச்சு. எல்லாமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது, ரயில்வே, பஸ், மெடிக்கல் ஸ்டோரு, கார்மெண்ட்ஸ். நீங்க திருப்பூர்ல ஒர்க் பண்றீங்க பாருங்க, நீங்க எல்லா கார்மெண்ட் ஸ்டாக் இன் அவுட் எல்லாமே வந்துச்சு. மெடிக்கல் ஸ்டோர் எல்லா ஈவன் அண்ணாச்சி கடையிலையும் கூட கம்ப்யூட்டர் வச்சு தான் பில் போடுறாரு. ஸோ அது என்ன, ரேபிட்லி குயிக்காகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இந்த டேட்டா தான் இங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் எல்லாமே, இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நிறைய டேட்டா திருப்பி ரிப்பீட் ஆகும். அதை சேவ் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா லெட்ஜர் நோட், நீங்க பேங்க்ல எல்லாம் நீங்க பிறக்கும் போதே எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துச்சு. இப்போ முதல்ல லெட்ஜர் நோட்டு பேங்க் போய் தான் காசு எடுக்கணும். இப்ப அதெல்லாம் தேவையே இல்லை இல்லையா? யாருக்கு பேங்கே போக தேவையில்லை. அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கே பேங்க் போக தேவையில்லை. அந்த இதுக்கு மட்டும் நீங்க ஃபார்மே ஆன்லைன்ல இருக்கு, போட்டுட்டு ஒரு டைம் போய் அந்த பாஸ்புக் வாங்கிட்டு அந்த ப்ரூஃப் மட்டும் கொடுத்துட்டு வந்தா போதும். மீது எல்லாமே ஆன்லைன்ல நடக்குது. டேட்டா, இந்த டேட்டா எல்லாமே மெயின்டைன், உங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன். ஃபிக்ஸ்ட் டெபாசிட் நீங்க பண்ணிக்கலாம், ரெக்கரிங் டெபாசிட் பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். எல்லாமே ஆன்லைன். ஈவன் நீங்க எதெல்லாம் சொல்லுங்க, சிஸ்டம்ல நடக்காத எது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணலாம், நம்ம ஹவுஸ் டேக்ஸ் பே பண்ணலாம், வாட்டர் டேக்ஸ் பே பண்ணலாம், வீட்டுல இருந்துட்டே மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம், டாடா ஸ்கை இது டிவி ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் ஆன்லைன்ல. வேற என்ன இல்லை, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கிறோம், இ-மார்க்கெட்டிங், அமேசான், பிளிப்கார்ட். பணம் ஒன்று பேங்க்ல இருந்தா போதும், எவ்ரி திங் யூ கேன் டூ. ஸோ ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அண்ட் ஹோல்ட் அ ப்ரோக்ராம் ஃபார் அ மாடல் அண்ட் தீஸ் ஆர் இன்ஃபர்மேஷன். வில் சி டிராபேக்ஸ் அண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே இங்க இருக்கு. தென் டேட்டா ப்ராசஸிங் பாருங்க. சம் அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். டேட்டா ப்ராசஸிங் கமர்ஷியல் யூஸ், நியூமெரிக்கல் கம்ப்யூட்டிங் சயின்டிஃபிக் யூஸ், டெக்ஸ்ட் வேர்ட் ப்ராசஸிங் ஆஃபீஸ் அண்ட் எஜுகேஷனல் யூஸ். இப்போ நானே உங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், உங்க புக்கை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் எடுத்துட்டு, இல்லாட்டி யூஸ்ல என்ன பண்ணுவோம், இது போர்டில் எழுதுவோம், இல்லாட்டி ஸ்லைடு போடுவோம். புரியுதா? இது அதோட கன்வீனியன்ட். உங்க புக்கு இப்போ நீங்க அங்க பாக்குறீங்க, இதை போய் இது ஜெராக்ஸ் போட்டீங்கன்னா அந்த நோட்ஸ் இங்கேயே நீங்க எழுதிக்கலாம். நான் சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க இங்க எழுதிக்கலாம். ஸோ இது பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு நெட்ல இருந்து, என் சிஸ்டத்துல இருந்து த்ரூ மொபைல் மூலியமா நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க. அண்ட் கம்யூனிகேஷன், இமெயில். இது உங்களுக்கு இதுல இமெயில் இது எக்ஸ்ட்ரா பைட்ஸ் இருந்ததுனால இப்ப இமெயிலே போயிடுச்சு. இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் வந்துட்டோம்.
இதே கிளாஸ் ரூம் என்ன ஆச்சு, விர்ச்சுவல் கிளாஸ் ரூம். உங்க கிளாஸ் ரூம் போல உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல போட்டு உங்களுக்கு மெட்டீரியல் இங்க போட்ட நீங்க மொபைல்ல இருந்து இந்த மெட்டீரியலை பார்த்துக்கலாம். தென் இமேஜ் ப்ராசஸிங், வீடியோ ரெகனேஷன், மல்டிமீடியா, ஃபிலிம். இப்போ நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்களே, உங்களுக்கு மல்டிமீடியா பற்றி சொல்லவே தேவையில்லை. சி லாட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி இன் மல்டிமீடியாஸ். ஸோ திஸ் ஆர் தி இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். வை தி சிஸ்டம் இஸ் யூஸ் சோ மெனி பீப்புள். அதான் நான் சொல்றேன், இப்போ சிஸ்டம் இல்லாத பத்தி நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ யூ சூஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இப்போ வேலையும் அதுல தான். இப்போ நீங்க கோர் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச்ல நீங்க காமர்ஸ்ல நீங்க வேற என்ன பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இல்ல மெக்கானிக்கல், சிவில் எது படிச்சாலும் 10% தான் வேலை. மீதி 90% ஜாப்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். பிகாஸ் இந்தியா இன்னும் டெவலப்பிங் ஆயிட்டு இருக்கு, இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வேலை இருக்கு. அப்புறம் டெவலப் ஆன அப்ளிகேஷன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் பீப்புள் வேணும். புரியுதா? ஸோ நம்ம தெரிஞ்சோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் சான்ஸ். ஒன்லி திங் யூ ஹேவ் டு ஸ்டடி தரோலி. அந்த கொஞ்சம் படிச்சாலும் உள் வாங்கிக்கணும், இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும், ஹார்ட் ஒர்க் போகணும். அப்புறம் இதுல சிலபஸோட லிமிட் பண்ணக்கூடாது. நத்திங் டு லிமிட். எக்ஸ்ட்ரா நீங்க என்ன நல்லா இதுல கத்துக்க முடியுமோ அவ்வளவு தூரம் எக்ஸல் ஆயிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ சான்ஸ். யூஜிஏ மோர் தேன் இனஃப். பிஜிஏ இப்ப தேவையில்லை. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல மோர் தேன் இனஃப் டு கெட் அ ஜாப். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஹிஸ்டரி பாருங்க. ஸோ கம்ப்யூட்டர்னால எதுவுமே ஒரு ஹிஸ்டரி இருக்கும் இல்லையா? ஸோ இது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஓவர் 5000 இயர்ஸ் ஓல்டு. 5000 வருஷம் முன்னாடியே இந்த கம்ப்யூட்டிங் எல்லாம் வந்துருது. என்ன அந்த மிஷின் நேம் மாறிட்டு வருது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அபாக்கஸ், இந்த கால்குலேட்டர் பாத்திருக்கீங்களா? மேக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அபாக்கஸ் அப்படின்னு ஒரு கால்குலேட்டர், மேனுவலா அந்த பிளைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 1+1, அதாவது இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 2, 1 சேர்த்துட்டு இந்த பக்கம் 2 சேர்த்துவோம். ஸோ இது ஃபிகர் 1.1 அபாக்கஸ். அனதர் ஒன் பாருங்க, இந்த ஃப்ரீயா இருக்கும்போது அப்படியே கோ த்ரூ பண்ணி பாருங்க புக்ல. ஸோ புக்ஸ் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு சார்ட் பாருங்க, இதுல எல்லாமே இருக்கு. எப்ப பாருங்க 1614 நேப்பியர் போன்ஸ். தென் ஸ்லைட் ரூல் 63 எங்க 1632ல. பஞ்ச்டு கார்டு கான்செப்ட்ல 18லயே வந்தாச்சு. பஞ்ச் பண்ணி 1+1 அதெல்லாம் ஓல்டு. சார்லஸ் பேப்பேஜ் இவர் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. சி ஜஸ்ட் யூ கோ த்ரூ திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் எப்போ வந்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் கம்ப்யூட்டர் இஸ் டிசைன்ட் இன் 1941. அதுக்கு முன்னாடி பைனரி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா there is a concept பைனரி ஆடர், 1+1 2 பைனரி ஆடர் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி எல்லாம் பஞ்ச்டு கார்டு ஒரு கான்செப்ட், பூலியன் அல்ஜிப்ரா பை ஜார்ஜ் போல். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். மார்க் 1 இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். தென் சர்க்யூட்ஸ், ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ், இனியாக், திஸ் அ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர். டிரான்சிஸ்டர் கான்செப்ட் 1947ல. ஃபர்ஸ்ட் பிசினஸ் கம்ப்யூட்டர் யூனிவேக் 1951. தென் செகண்ட் ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷன் மட்டும் இதுல இம்பார்ட்டன்ட், அது இன்னும் லேட்டரான பின்னாடி பார்ப்போம். இங்க இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க ஐசி, இந்த சிப்ஸ் எல்லாம் கான்செப்ட் எப்போ வந்துன்னு பாருங்க 59ல. ஓகேவா? 59ல. தென் ஃபர்ஸ்ட் தேர்ட் ஜெனரல் பர்பஸ் ஐசி சிப்ஸ் எல்லாம் 67. கமர்ஷியல் பிடிடி, டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் கார்பரேஷன். அப்புறம் இன்டெல் ப்ராசஸர் எப்போ ஆரம்பிச்சாங்க 71ல இன்டெல் ப்ராசஸர். தென் ஃபோர்த் மைக்ரோ ப்ராசஸர் கான்செப்ட்ல இப்போ வந்து பாருங்க 74. இதை பத்தி டீடைல்டா பின்னாடி பார்ப்போம். தென் ஃபர்ஸ்ட் பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர், ஃபர்ஸ்ட் பில் கேட்ஸ் ஃபர்ஸ்ட் பிசி இன்ட்ரடியூஸ் பண்ண 75. ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் அ ஃபேமஸ் பர்சனல் கம்ப்யூட்டர். ஐபிஎம், ஆப்பிள் வந்து 77, 81ல ஐபிஎம். தென் மெக்கன்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 84. மொட்டரோலா அவங்க பெரிய ஜெயின்ஸ் இன் ப்ராசஸர்ல. ஐபிஎம் இன்ட்ரடியூஸ் ThinkPad in 92. Then Pentium 2 ப்ராசஸர். ஃபர்ஸ்ட் இன்டெல் ப்ராசஸர் எங்க வந்துச்சு, இங்க ஆரம்பிச்சு இன்டெல் 71. அதுக்கப்புறம் அவங்க Pentium 2ன்னு ஆரம்பிச்சாங்க. Pentium 3, Pentium 4. இந்த சார்ட்டே 6ஓட நின்றுது. இப்ப எங்க இருக்கும் 2020ல இருக்கும் இல்ல. இது இன்னும் 14 இயர்ஸ். இப்ப லேட்டர் வாட் இஸ் த லேட்டர் கான்ஃபிகரேஷன் எனிவன்? இப்போதைக்கு சிஸ்டமோட லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன? i7. Then i7 7th gen. 7th generation OS. Windows 10. Windows 10 புரியுதா? லேட்டஸ்ட் இருக்கு. ஸோ வில் ஹேவ் ஆன் அசைன்மெண்ட் லேட்டர் ஆன் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம். இந்த இது முடிச்சு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பாருங்க. திஸ் ஜென்ரேஷன் ஆஃப் பிகாஸ் தியரி யூ ஹேவ் 8 மார்க் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு தியரி என்னென்ன சொல்லியிருக்கேன், 1 மார்க், 5 மார்க், 8 மார்க். ஓகே, ஒவ்வொரு யூனிட்லையும் யூ ஹேவ் அ 2 1 மார்க், 1 5 மார்க், 1 8 மார்க்.
ஓகே 8 2 10 15 மார்க், ஒரு யூனிட்டுக்கு 15 மார்க், 5 யூனிட் 75 மார்க். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல பாருங்க எப்படி அவன் பிரிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 1940 to 56. இந்த டேபிள் பாருங்க 1940 to இந்த இதுல இருந்து இங்க எல்லாம் 56 வரைக்கும், இது 1950 இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். தென் செகண்ட் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா 56ல இருந்து 63 வரைக்கும். தேர்ட் ஜென்ரேஷன்ங்கிறது 64ல இருந்து 71 வரைக்கும். ஃபோர்த் ஜென்ரேஷன்ங்கிறது வந்து 71ல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எயித் ஜென்ரேஷன் 80ஸ்க்கு அப்புறம் வந்தது எல்லாமே ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல மெயின் கான்செப்ட் என்ன, வேக்யூம் டியூப்ஸ். அந்த காலத்துல இந்த ரேடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, யாரும் பார்த்துருப்பீங்க. இப்பெல்லாம் இப்போ உங்களுக்கு எஃப்எம் வந்துருச்சு, இப்போ செல்போன்லயே எதுவுமே இல்லாம பாட்டு கேட்டுருப்போம். பட் அந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த வேக்யூம் டியூப் இஸ் யூஸ் டு பில்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபார் கம்ப்யூட்டர்ஸ். இதுல என்ன இருக்குன்னா ட்ரம் இருக்கும், மெமரி இதுக்குள்ளேயே இருக்கும். இந்த டியூப் வாஸ் டிவைஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ், இது ஃபுல்லா கிளாஸ்ல இருக்கும். உள்ளுக்கு ஃபிலமெண்ட் இருக்கும், அந்த ஃபிலமெண்ட் ஹீட் மூலியமா இட் ஜென்ரேட் எலக்ட்ரான்ஸ். இட் வாஸ் சிம்பிளிஃபை தி எலக்ட்ரான் சிக்னல்ஸ். இந்த ஃபிகர் 1.3 பாருங்க. தி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ் டு பெர்ஃபார்ம் கால்குலேஷன் இன் milliseconds. They were fastest known computer in their time. அப்போ இது பெரிய ஃபாஸ்ட். சைஸ் ஆஃப் தீஸ் கம்ப்யூட்டர் வேர் வெரி லார்ஜ். இது பாத்தீங்கன்னா ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. இன்புட் டிவைஸ் தனியா, ப்ராசஸிங் CPU தனியா, அவுட்புட் டிவைஸ் தனியா இருக்கும். இங்க பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல சிங்கிள் கம்ப்யூட்டர் வாஸ் யூஸ் டு கவர் தி ஸ்பேஸ் ஆஃப் அ என்டையர் ரூம். இப்போ சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு, மொபைல் உங்க ஹேண்ட் ஹெல்ட்ல வந்துருச்சு, லேப்டாப் குட்டி மிஷின்ல வந்துருச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இந்த வேக்யூம் டியூப்ல யூஸ் பண்ணும்போது ஏன்னா தனித்தனியா அந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எல்லாம் இருக்கும். ஸோ என்டையர் ரூம் அது யூஸ் பண்ணோம். Entire room, first generation computer. Since the size of the computer is very large, they used to consume great deal of electricity, generate a large amount of heat generate ஆகும். To avoid malfunctioning from overheating, the rooms where these computers were placed to be air conditioned. அப்பெல்லாம் வந்து ஏசில தான் வைக்கணும், பிகாஸ் அங்க ஹீட் வேக்யூம் டியூப் யூஸ் பண்றதுனால it will generate too much of heat. These computers were also prone to frequent technical faults. அப்ப நிறைய ஃபால்ஸ் வரும், எரர் வரும், திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி பக்ஸ் எல்லாம் இருந்தது. ஈவன் இப்ப வர லேட்டஸ்ட் OS யூனிக்ஸ் அதுலதான் வந்து பக்ஸ் எல்லாம் ஃப்ரீ. அப்பெல்லாம் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ திஸ் பிலாங்கிங் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ்ட் ஃபார் மெஷின் லாங்குவேஜ் டு பர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ். அப்ப அந்த ஆப்ரேஷன்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா மெஷின் தான், ஒன்ஸ் அண்ட் ஜீரோ. இப்பவுமே கம்ப்யூட்டர் நோஸ் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். அதுக்கு எந்த நீங்க பேசிக் ஃபோர்ட்ரான், பைத்தான், C++ங்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் கம்ப்யூட்டருக்கு தெரியாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒன்னே என்ன, ஒன்ஸ் அண்ட் ஜீரோ. நீங்க எந்த லாங்குவேஜ்ல எழுதினாலும் அது என்னவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும், மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ பெர்ஃபார்மிங் தீஸ் கம்ப்யூட்டர் வேர் யூஸ் டு டேக் இன்புட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இன்புட் எப்படி எடுத்துச்சு பாருங்க, பஞ்ச் கார்ட்ஸ்ல பஞ்ச் பண்ணி கார்டு, இந்த போஸ்ட் கார்டு மாதிரி 1 2 3 அப்படின்னு பஞ்ச் பண்ணி உள்ளுக்கு பண்ணும். punched card and paper tape. The results வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல பிரிண்ட் அவுட் ஆகிருக்கும். தி கம்ப்யூட்டர் தட் ஃபால் அண்டர் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் இஸ் ENIAC, UNIVAC, UNIVAC. இந்த இதெல்லாம் பேர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட கம்ப்யூட்டர் நேம். ஓகே, கிளியர்? ஜஸ்ட் தியரி பார்ட், இது லைக் உங்களோட பயாலஜி பிசிக்ஸ் தியரி மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 1940 to 56. இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கணும், வேக்யூம் டியூப். ஸோ இதனோட சம் பிரின்சிபல்ஸ் மட்டும். செகண்ட் ஜென்ரேஷன் பாருங்க, செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஃப்ரம் இது இந்த பீரியட்ல வந்து 56 to 63 இது எல்லாமே செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு பதிலாக இது ஹீட்டா இருக்கு, ஸ்லோவா இருக்கு, அடிக்கடி ஸ்ட்ரக் ஆயிருக்கு. தென் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் they converted into transistors. So since transistor replaced the vacuum tube in second, இந்த தியரி பாயிண்ட், இந்த பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். செகண்ட் ஜென்ரேஷன்ல என்னத்தை ரீப்ளேஸ் பண்றாங்க, இந்த வேக்யூம் டியூபை டிரான்சிஸ்டர்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, சைஸு, காஸ்ட் இது எல்லாமே வந்து கன்சிடரபிள் எக்ஸ்டெண்ட், ப்ராசஸிங் ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுது. தென் that it increase more reliable என்ன, அடிக்கடி கட் ஆகாது, ஒன்னு நம்பலாம், ரிலேபிள். அந்த வேக்யூம் டியூபோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட செகண்ட் ஜென்ரேஷன் வந்து ரிலேபிலிட்டி ஜாஸ்தி. ஹீட் ஜென்ரேட்டட் டிரான்சிஸ்டர் வாஸ் லெஸ் கம்பேர் வேக்யூம் டியூப்பை கம்பேர் பண்ணும்போது. தென் இதுல வந்து என்ன யூஸ் பண்ணாங்க, அங்க என்ன யூஸ் பண்ணாங்க லாங்குவேஜ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தியரி எழுதும்போது. இங்க மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க, இங்க வந்து என்ன யூஸ் பண்ணாங்க, அசம்பிளி லாங்குவேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் மெஷின் லாங்குவேஜ் தான் இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு லோக்கல் இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு யூ மஸ்ட் ஹேவ் வித் ஜெராக்ஸ். இது சும்மா யூடியூப்ல படம் பார்க்குற மாதிரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்.
புரியுதா? ஸோ இதுல இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தியரி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ல இது ஒரு 8 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இங்க என்ன பண்றோம், அங்க மிஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணா அதுக்கு பதிலாக இங்க அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மிஷின்ங்கிறது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், அதை விட அது பெட்டரா இருக்கும். இதுல நீங்க ப்ரோக்ராமும் பண்ணலாம். மிஷின் லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் பண்றது வெரி டிஃபிகல்ட். அதை விட அசம்பிளி சம்வாட் பெட்டர், பட் அசம்பிளி ஆல்சோ டிஃபிகல்ட். அதனாலதான் அசம்பிளில இருந்து சி இப்படி லாங்குவேஜ் வந்தது. ஏர்லியர் பாத்தீங்கன்னா சி, பாஸ்கல், பைத்தன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி மெஷின் ரெண்டாவது வந்து அசம்பிளி லாங்குவேஜ். தி யூஸ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் ஹெல்ப் தி ப்ரோக்ராமர் டு ஸ்பெசிஃபை தி இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ். ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்க்கு பதிலா சி இங்க பாரு, இது அண்டர்லைன் பண்ணுங்க, புக் எடுத்துருவாங்க, நாளையில ஜெராக்ஸ் போட்டுவா, அதே ஜெராக்ஸ்ல இருக்கு, லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாம் போ, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்துல கொடுத்து போட்டுக்கோ, வித்தவுட் புக் வேஸ்ட். ஸோ அதே மாதிரி நாளைக்கு ஒன்று மட்டும்தான், நாளானையிலேருந்து புக்கு நீங்க இதுக்கு கேமரால ஓப்பன் பண்ணி காமிச்சா தான் என்ன அட்மிட்டே பண்ணுவேன், இல்லாட்டி நீ வரவே வேணாம். சி இங்க பார்த்துட்டு இருந்தோம், தி யூஸ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் ஹெல்ப் தி ப்ரோக்ராமர், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும், டு ஸ்பெசிஃபை தி இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ். ஒன்ஸ் அண்ட் ஜீரோக்கு பதிலாக அசம்பிளியில் ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை அப்படின்னு நீங்க வேர்டை சொல்லலாம். தி டாஸ்க் ஆஃப் தி ப்ரோக்ராமர் பிகம் ஈஸியர் டு டெவலப் ஹை லெவல் லாங்குவேஜ் லைக். ஸோ அசம்பிளி வச்சு தான் கோபால், போர்ட்ரான் எல்லாமே டெவலப் பண்ணாங்க. லேட்டரான் இதெல்லாம் ரொம்ப காலமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கோபால், போர்ட்ரான் இது எல்லாமே. ஓகே, ஸோ தி மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வாஸ் யூஸ் டு ஸ்டோர் தி ப்ரோக்ராம். அங்க ஸ்டோர் பண்ண முடியாது, இங்க ஸ்டோர் பண்ணலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் வேர் ஸ்டோர்ட் இன் மெமரி. Like previous generation computer, the second generation computer also accepted input from punched card. Inge input punched card da, magnetic tape da. The output stored in a punched card or printer or a paper. But the important is and the instruction alla inge store panikalam. So the second generation computer la important paranga IBM 1620, BDP 8 and Siriax idellame example of second generation computer. So idu neenga padikumbodhu eppadi padikkanum, first generation year enna, வேக்கம் டியூப் அதனோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அது அங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க, மெஷின் லாங்குவேஜ், என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ் அப்ப இருந்தது. செகண்ட் ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, வேக்கம் டியூப் வேலை என்ன ரீப்ளேஸ் பண்ணாங்க, அதுல என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதா. தேர்ட் ஜெனரேஷன் பாருங்க, தேர்ட் ஜெனரேஷன் இயர் இஸ் இந்த இது 64 to 71. நீங்க இப்பெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அதுல என்ன பண்றாங்க, தேர்ட் ஜெனரேஷன் டெவலப் இஸ் ஐசி, டிரான்சிஸ்டர் வேலை ஐசி சிப். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இன்டகிரேட்டட் சிப்ஸ் டெவலப்ட் பை ஜாக் எல்ஸ் 15.8. and IC is a silicon chip embedded electronic circuit which comprise several components such as transistor, diodes and resistors. ஸோ ஐசியில் என்ன பண்ணலாம், கோடிங் ஈஸியாக பண்ணிக்கலாம், நிறைய பண்ணலாம், நிறைய மெமரி அலோவ் பண்ணுச்சு. இங்கே தான் கீபோர்டு வந்து தனியாக, இன்புட் டிவைஸ் தனியாக வந்தது. அக்செப்டிங் டேட்டா ஃப்ரம் யூசர். ப்ரோக்ராம் வேர் டெவலப்டு ஹெல்ப் டு எக்ஸிக்யூட் மோர் தேன் ஒன் அப்ளிகேஷன் சேம் டைம். இங்கே தான் வந்து அந்த மோர் தேன் ஒன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அது ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வெளியில வர வரைக்கும் அடுத்தது வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது சீரியல் 1 by 1 தான் போகணும். பட் இங்க என்ன பண்ணலாம், அட் அ டைம்ல நீங்க மோர் தேன் ஒன் ப்ரோக்ராம் கொடுக்கலாம். ஏ ப்ரோக்ராம் பியும் ரன் பண்ணலாம். ஏ வந்து இன்புட் எடுத்துட்டு இருக்கு, பி ரன் பண்ணிட்டு இருக்கோம். மோர் தேன் தி காஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் டிக்ரீசஸ். ஏன்னா இந்த சிப்ஸ் ஐசி வந்ததுக்கு அப்புறம் தான் காஸ்ட். அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வாங்குறதே பெரிய விஷயம். ஒன்லி பெரிய இவங்க மட்டும் தான், இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், கமர்ஷியல் பர்பஸ். ஆர்டினரி மேன்ல அப்போ கம்ப்யூட்டர் கிடையாது அந்த இதுல எல்லாம். ஸோ இதுல தான் ஈவன் ஆர்டினரி பீப்புள் ஆல்சோ கேன் பை தி கம்ப்யூட்டர் இன் தேர்ட் ஜெனரேஷன். 60s அப்புறம் தான், 64, 71 தான் ஆர்டினரி காஸ்ட் வாஸ் ரெடியூஸ்ட், அஃபோர்டபுள் பை லார்ஜ் பார்ட் ஆஃப் காமன் பாப்புலேஷன், நார்மல் பாப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. இது ஐசியினுடைய எக்ஸாம்பிள். அதுல வந்து பாத்தீங்கன்னா IBM 370, PDP 11, CDC 370 இதெல்லாம் 7600 இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இது ஃபோர்த் ஜெனரேஷன். ஃபோர்த் ஜெனரேஷன் அப்படிங்கிறது என்ன, 71 to till. இன்னும் இப்போ நம்ம அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுல லாட் ஆஃப் அட்வான்டேஜ். ஃபோர்த் ஜெனரேஷன் இஸ் VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், VSI அல்லது VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல். அதாவது VSI வெரி it's a circuit construction of computing components. Fourth generation further integrated in a single silicon chip termed as a MIPI. So என்னாச்சு பாருங்க, வேக்கம் டியூப்ல இருந்து எதுக்கு வந்தாங்க, செகண்ட் ஜெனரேஷன் என்ன கான்செப்ட், வேக்கம் டியூப் செகண்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா
இந்த டிரான்சிஸ்டர்ஸ், அது ரேடியோவும் டிரான்சிஸ்டர்ல கொஞ்ச நாள் இருந்தது. தென் ஐசி, இது ரொம்ப காலமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் கால்ட் மைக்ரோப்ராசஸர் containing control logic memory. Major change in fourth generation computer was seen in the replacement of magnetic core memory by a semiconductor memory. Okay, we'll see explain what is semiconductor memory, magnetic memory later. சும்மா இப்போ வந்து என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து என்ன ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர்ஸ் இங்க எல்லாமே யூஸ் பண்ண. தென் இங்க தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ அது வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் தனியா தான் ஒர்க் ஆகும். ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ணிக்காது. ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல தான் there is a communication between one system to another system, local area connection, local area network, LAN. There are multiple computers in a local area. More இருக்கும், அதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். such as home, office, small group building, ஒரு காலேஜ்ல, வெவ்வேறு லேப்ல, ஒரு ஆஃபீஸ்ல, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல ஒரு ஸ்டோர் இருக்கும், மேனுஃபேக்சரிங் இருக்கும், லேத் இருக்கும், தனித்தனி அது எல்லாத்தையும் ஒரே கனெக்ட் பண்றதா வைட் ஏரியா நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இந்த கனெக்டிவிட்டியே ஃபோர்த் ஜென்ரேஷன்ல தான் வந்தது. Fourth generation தான் இந்த மாதிரி PDA they introduced. Okay, the fourth generation computer holds seen the several new operating system including அப்பதான் first மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணா MS DOS. அதாவது அது வரைக்கும் தனியா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு எதுவும் கிடையாது. மிஷின் ஃபேன் சிஸ்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணும். இன்புட் பஞ்ச் கார்டுல கொடுப்பீங்க, அது முடிச்சதுக்கு அப்புறம் அவுட்புட் வரும். தனியா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு OS அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது எப்போ OS எப்போ வந்தது? ஃபோர்த் ஜென்ரேஷன் 71க்கு அப்புறம் தான் OS-ஏ வந்தது. ஃபர்ஸ்ட் OS பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிக்ஸ் இருந்தது. தென் parallelly மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், MS விண்டோஸ். தென் திஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோர்த் ஜென்ரேஷன். அப்பதான் இந்த மாதிரி பிசிஏ, கீபோர்டு, மவுஸ், சிபியூனே கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, டெக்ஸ்ட்ல தான் எல்லாமே யூனிக்ஸ். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பாக்குற இந்த படம் நம்ம பார்த்துட்டு, நான் இப்போ PDF காட்டிருக்கேன் உங்களுக்கு, டிரா பண்ணி இங்க உட்காந்து டிரா பண்ணி நீங்க அந்த கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க. அந்த கான்செப்ட் எல்லாம் இல்லை. அந்த கான்செப்ட் என்னது? இட் இஸ் கால்டு GUI. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே என்னது? GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற கான்செப்டே ஃபோர்த் ஜென்ரேஷன்ல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வேர் ஸ்மாலர், சீப்பர், கமர்ஷியல் யூஸ்க்கு வந்தது. தேர்டு மாதிரி இல்லாம இதுக்கு ஏர் கண்டிஷனிங் தேவையில்லைன்னு வந்தது. ஏன்னா அதுக்குள்ளேயே ஹீட்டிங், ஃபேன் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஹீட் எல்லாம் அவ்வளோக்கா ஆகாது. ஏசி மேண்டேட்ரி கிடையாது. ஏசி மேபி டெஸ்ட் போகாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி தான், பட் தேர் இஸ் நாட் மஸ்ட் ஏசி. அண்ட் ஹார்டு லார்ஜ் பிரைமரி அண்ட் திஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட். இது மெமரி வரும்போது பார்ப்போம். இது தனியா வந்து இங்க மெமரிக்குன்னே தனியா கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒரே ஒரு மெமரி தான். இங்கதான் பிரிச்சாங்க மெமரியில மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. இதுல எக்ஸ்பிளைன் லேட்டர். இந்த யூனிட்ல இருக்கு மெமரி மேனேஜ்மெண்ட். இப்போ நான் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க வாட் இஸ் மெமரி. ஒன்லி வாட் இஸ் ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் ஹை லெவல் லாங்குவேஜ் இங்கே தான் இதெல்லாம் வந்துச்சு. சி, இந்த கோபால், ஃபோர்ட்ரான், பேஸ்கல், இந்த மாதிரி C++ லாங்குவேஜ். அதுக்கு முன்னாடி என்ன? ஃபர்ஸ்ட் மெஷின், தென் அசம்பிளி. புரியுதா? அசம்பிளி லாங்குவேஜ். அதுக்கப்புறம் தான் அந்த லாங்குவேஜ் சப்போர்ட்டே வந்தது. அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீ இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாம் அப்படிங்கிறத. அண்ட் மோர் காம்பனன்ட்ஸ் வேர் ஃபேப்ரிகேட்டட். ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷன்ல தான் தனியாக ஃபேப்ரிகேட் பண்ணி சிங்கிள் சிப்பா போட்டு ப்ராசஸர் இதெல்லாமே கொண்டு வந்தாங்க. அதனோட ஸ்பீட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் இங்கே தான் வந்தது. தென் ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் என்கவுண்டர்ட் பிரேக் த்ரூ இன் 81. IBM introduced the first computer for home user 81ல. அதுக்கு மாதிரி கமர்ஷியல் மட்டும், யூனிவர்சிட்டி, இந்த மிலிட்ரி பர்பஸ், எஜுகேஷன் சிஸ்டம், அந்த மாதிரி இந்த கமர்ஷியலுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தே யூஸ்ட். அப்புறம் 84ல ஆப்பிள் இன்ட்ரடியூஸ்ட் மேக்கன்டோஸ் OS. அதாவது விண்டோஸ் மாதிரியே இது செப்பரேட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் ஒன்லி ஆப்பிள் மிஷின்ஸ். அண்ட் மைக்ரோஸ் ப்ராசஸர் ஆர் மூவ்ட் அவுட் ஆஃப் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ். அது எல்லாமே டெஸ்க்டாப்புக்கு வந்தது. தென் ஃபிஃப்த் ஜென்ரேஷன். இதனோட என்னது? அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். அந்த சிப்ல இன்னும் டெக்னாலஜி இஸ் கன்வெர்டட், சேஞ்ச், மோர் பவர்ஃபுல், ஃபாஸ்டர் தென் மைக்ரோ ப்ராசஸர் யூஸ்ட் பை கம்ப்யூட்டர்ஸ் இஸ் ஃபோர்த் ஜென்ரேஷன். ஸோ இதுல தான் அந்த சிடி தனியா நீங்க சிடி டிரைவ் போட்டுக்கலாம். அதாவது செகண்டரி ஸ்டோரேஜ்லயே தனியா ரிமூவபிள், அந்த கான்செப்ட் எல்லாமே இங்க கொண்டு வந்தாங்க. தென் போர்ட்டபிள், சின்னதானது, மெஷின் சின்னதாச்சு. லேப்டாப் ஸ்மாலர், ஹேண்ட் ஹெல்டு. தென் ஒர்க் ஸ்டேஷன். இங்கதான் வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், வில் சி லேட்டர். ஓகே, வாட் இஸ் ஒர்க் ஸ்டேஷன்? அதாவது வந்து கம்ப்யூட்டர் தனியா ஒர்க் ஆச்சு. கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரூம்ல இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணாங்க ஃபோர்த் ஜென்ரேஷன்ல. லேண்ட்ல பில்டிங்ல இருக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு WAN,
இது என்னது ஒரு ரூம்ல கனெக்ட் பண்றது லேண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். பில்டிங் டு பில்டிங் கனெக்ட் பண்றது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். இப்ப நம்ம என்ன இப்ப நான் என்ன மெத்தட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க எல்லாம் வீட்டுல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் இங்க வீட்டுல உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது என்ன மெத்தட், என்ன இது இந்த லேண்ட் வேன் மாதிரி என்ன டெக்னாலஜி? எனிவன்? வைட் ஏரியா நெட்வொர்க். வைட் ஏரியானா பில்டிங் டு பில்டிங். இப்ப நான் என் வீட்டுல இருக்கேன், நான் கோயம்புத்தூர்ல என் வீட்டுல இருக்கேன், நீங்க திருப்பூர் எங்கெங்கயோ இருக்கீங்க. ஹவு வில் கனெக்ட்? நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம்? த்ரூ ஆன்லைன். அது ஆன்லைன், அது பேர் டெக்னா. அது எப்படி ஆன்லைன்ல என்ன ஆன்லைன் நம்ம யூஐ எது யூசர் இன்டர்ஃபேஸ் சார். அது யூசர் இன்டர்ஃபேஸ் ஜியூஐல தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த எப்படி கம்யூனிகேட் பண்றேன் நான் உங்களை? இப்ப என் லேப்டாப் எப்படி நீங்க வயர்லெஸ் ஏரியா நெட்வொர்க். இன்டர்நெட்டா? இன்டர்நெட் குளோபல் ஏரியா நெட்வொர்க் சார். சரி கட் பண்ணு மியூட். ஸோ இட் இஸ் கால்டு இன்டர்நெட். இன்டர்நெட் அப்படிங்கிறது நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க். இப்போ என்னோட மிஷின் த்ரூ வைஃபை மூலியமா சம் நெட்வொர்க் மூலியமா உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க மொபைல்ல இன்டர்நெட் வச்சிருக்கீங்க. ஸோ என்னோட இதை வந்து நீங்க ஆக்சஸ் பண்றீங்க. புரியுதா? ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மிஷின், ஒரு சர்வர், கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். சிம்பிளி கால்டு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர், லேட்டன்சி. ஸோ இந்த 5 ஜென்ரேஷன் நம்ம பேசுறது எல்லாமே நீங்க 3 வருஷம் படிக்கிறத சுருக்கமா பார்த்துட்டு இருக்கோம். அதனால புரியலன்னு கவலைப்படாத. ஜஸ்ட் ஹியர்ட், நான் சொல்றதை மட்டும் காதுல வாங்கிக்கோங்க. ஸோ ஒர்க் ஸ்டேஷன் சிமிலர், மோர் பவர்ஃபுல் தென் 4th ஜென்ரேஷன் பிசி. தெர் இஸ் நோ நீட் ஃபார் ஏர் கண்டிஷனிங். ஏர் கண்டிஷனிங் அந்த வேக்யூம் டியூப் அந்த டிரான்சிஸ்டர் இருக்கும்போது தான், ஹீட் அதை அவாய்ட் பண்றது தான். மற்றபடி ஏசிக்குள்ள தான் கம்ப்யூட்டர் இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. தி 5th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் மோர் ரிலையபிள். இது இப்போ வர்றது எல்லாமே ரிலையபிள். நீங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரக் ஆகாது, ரேர்லி ஸ்ட்ரக். அதை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர் ஆர் ஃபியூவர் பாசிபிலிட்டி ஆஃப் ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் இப்போ நடக்கிறது இல்லை, ஆல்மோஸ்ட் ரேர். பட் தேர் இஸ் சம் பாசிபிலிட்டி. The manufacturing 5th generation computer does not require manual assembling of individual components. It reduces human labor. இப்போ எல்லாம் சிப் செட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துடுச்சு. ஸோ சீப்பஸ்ட், எவ்ரி ஒன் வில் யூஸ், ஹோம் யூஸ், ஆர்டினரி எல்லாமே யூஸ் பண்ற அளவுக்கு வந்துடுச்சு. தி கோல் ஆஃப் 5th generation computer is to develop device that can respond to natural language input, can learn, self organize. இப்போ நீங்க இப்போ வந்திருக்கிற 5th generation computerல நீங்க டெவலப் பண்ற ப்ரோக்ராம் இது யாருக்குமே கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை, எனி ஒன் கேன் யூஸ். இப்போ உங்க அப்பா கூட எடுத்து மொபைல் ஆன் பண்ணி நம்ம கிளாஸ் கவனிக்கலாம். உங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல போய் என்ன மெட்டீரியல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. ஆர்டினரி இப்போ நீங்க ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணி தரீங்கன்னா அந்த ஸ்டோர்ல இருக்கிற ஒரு ஸ்டோர் கீப்பரோ இல்ல ஒரு லேடியோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு தான் வந்து ஒர்க் பண்ணணும்ட்டு இல்லை. பேங்க்ல இருக்கிறவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அதை பண்ணணும்ட்டு இல்லை. சாஃப்ட்வேர் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி, எனி ஒன் கேன் யூஸ் இட். நார்மலா நீங்க பேனா பென்ல வச்சு லெட்ஜர் பண்றதுக்கு பதிலாக சிஸ்டம்ல யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ 5th ஜெனரேஷனோட மெயினே இவங்க தான், இன்டெல் கார்பரேஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி generation of just an overview. Okay, just you go through once again and go and check with Nettar. So what is the latest technology also? So in the year pitching 1940s, 56, 64, 71 and 80s. So அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் இல்லை. ஸோ இந்த 80s and 70s 4th and 5th எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Clear? Any doubt? So the better you be with the Xerox. ஸோ இதில் நான் நோட் பண்ணுறேன். இனி ஃபர்தராக போக அதுக்கு எல்லாமே நீங்கள் சைட் நோட்ஸ் எழுதிக்கலாம். ஒரு நோட் ஒன்று போட்டுக்கோங்க. வில் ஹேவ் அ அசைன்மெண்ட், டெஸ்ட் எல்லாமே ஆன்லைனில் இருக்கு. கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் போடுங்க. நாளைக்கு இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு போய் போடு. நாளைக்கு தூரத்தில் இருக்கிறவங்களாம் நாளைக்கு போட்டுக்கோ. இல்லை காலேஜ் முன்னாடி போக முடியாதவங்க அங்கே ரெடியாக இருக்குது, போனீங்கன்னா ஸ்பைரல் பண்ணி தந்துடுவார் போட்டு. உங்க லோக்கல்ல இந்த சாஃப்ட் காப்பி கொடுத்தீங்கன்னா உங்க ஜெராக்ஸ் கடையில போட்டு ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்க டெக்ஸ்ட் புக். இல்ல வாங்கினாலும் ஓகே, சீனியர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டாலும் ஓகே. கிளியர்? திஸ் ஆர் ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன், ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஹிஸ்டரி அண்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். Your fundamentals of computer, history of computers, generation of computers. Clear?
நெக்ஸ்ட் கிளாஸ் வில் சி கிளாசிஃபை. இதை எப்படி பிரிக்கலாம், ஒரு கம்ப்யூட்டரை எப்படியெல்லாம் பிரிக்கலாம். மைக்ரோ, மினி, மெயின் ஃப்ரேம் அண்ட் சூப்பர். 4 கிளாசிஃபிகேஷன்ஸ். வில் சி டுமாரோ. இது புரிஞ்சுதா? எனி டவுட்? எனி டவுட்? No doubt, sir. No doubt, sir. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் கம்ப்யூட்டர், நான் கம்ப்யூட்டர் அப்படி எல்லாம் இது இல்லை. ஸோ ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இது நீங்கள் இண்டிவிஜுவல் அட்டண்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செமஸ்டர் அட்டண்டன்ஸ் இதில் தான் போடுவாங்க. ஸோ எந்த கிளாஸ் மிஸ் பண்ணாத. இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸு, டிஜிட்டல் அண்ட் சி ப்ரோக்ராமிங். அந்த சி லேப் இருக்கு. கொஞ்சம் தியரி எல்லாம் பார்த்துட்டு வெல் சி தி சி லேப். ஓகேவா? ஓகேப்பா, பை. All guys, bye. டேய் சஞ்சய், சொல்றா லோகே. டேய் நீங்க எல்லாம் பயாலஜியா? ஏய் சும்மா ஓட்ட வேற ஒருத்தர் டேய் சஞ்சய், கேட்டது எனக்கு தெரியாது. டேய் அப்படிதான்டா பண்ணுவேன். சரி சரி கட் பண்ணிட்டு வெளியே வா. என்னது அப்பெல்லாம் வெளியே வா, போன்ல பேசிக்கலாம். அப்பெல்லாம் வர முடியாதுடா லோகு. சுகுமாரி வெளியில கட் பண்ணிட்டு வாடா சஞ்சய். 3 பேர் மட்டும் இருக்கோம். நீ 3 பேர் டோமருக்கு மட்டும் தான் இருக்கானுங்க. இந்த மாதிரி மாப்பிள்ள வெளியே தானே